இந்த 2024 T20 வேர்ல்டு கப் சீரீஸை நம்ம இந்தியன் டீம் ஜெயிச்சது இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாரையுமே ஒரு மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திருக்கு அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கிரிக்கெட் ஃபேன்ஸுமே இந்தியன் டீம் இந்த வேர்ல்டு கப் ட்ராஃபியை ஜெயிச்சதை மகிழ்ச்சியோடு கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த வருஷம் வேர்ல்டு கப்பை ஜெயிச்ச நம்ம இந்தியன் டீம் ஸ்குவாடில் ஒரு தமிழ்நாடு பிளேயர் கூட இல்லையே அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் எல்லார் மனசுலையும் இருக்குது. இது வரைக்கும் நம்ம இந்தியன் டீம் ஜெயிச்ச 1983 நடந்த வேர்ல்டு கப் சீரீஸாக இருக்கட்டும், 2007 நடந்த T20 வேர்ல்டு கப் சீரீஸாக இருக்கட்டும், 2011 நடந்த வேர்ல்டு கப் சீரீஸ்லையும் சரி, 2013 நடந்த சாம்பியன்ஸ் டிராஃபி சீரீஸ்லையும் சரி, இப்படி இந்த 4 ICC டிராஃபிஸை ஜெயிச்ச இந்தியன் டீம் ஸ்குவாட்லையும் நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸும் அவங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு டைமாக இந்த வருஷம் தான் ஒரு தமிழ்நாடு பிளேயர் கூட இல்லாத ஒரு இந்தியன் டீம் வேர்ல்டு கப் சீரீஸை ஜெயிச்சிருக்காங்க. 1983 நடந்த வேர்ல்டு கப் சீரீஸில் நம்ம இந்தியன் டீமில் தமிழ்நாட்டை சேர்ந்த கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் இருந்தார். அப்போது இந்தியன் டீமோட ஓப்பனிங் பிளேயரே அவர் தான். அந்த வருஷம் வேர்ல்டு கப் சீரீஸோட ஃபைனலில் பிரைம் ஃபார்மில் இருந்த வெஸ்ட் இண்டீஸ் கூட முதல்ல நம்ம இந்தியன் டீம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் மொத்தமாகவே 183 ரன்ஸை மட்டும்தான் அடிச்சிருப்பாங்க. அதில் நம்ம கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் மட்டும் 38 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்லேயே அவர் தான் ஹையஸ்ட் ரன் கெட்டரும் கூட. இது என்னதான் ஒரு லோ ஸ்கோரிங் மேட்சாக இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸில் எப்படியோ அந்த டார்கெட்டை டிஃபெண்ட் பண்ணி நம்ம இந்தியன் டீம் ட்ராஃபியை ஜெயிச்சிருவாங்க. கபில் தேவ் தலைமையில் 1983 வேர்ல்டு கப் சீரீஸை ஜெயிச்சதுக்கப்புறமா ஒரு 23 வருஷங்களுக்கு அப்புறமா 2007 தான் இந்தியன் டீமுக்கு அடுத்த ICC டிராஃபி கிடைச்சது. அந்த 2007 நடந்த T20 சீரீஸில் தமிழ்நாட்டை சேர்ந்த தினேஷ் கார்த்திக் இருந்தார். ஆனால் அவருக்கு அந்த சீரீஸில் வெறும் 4 மேட்சஸில் மட்டும்தான் ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. தென் அதுக்கப்புறமா நடந்த 2011 ODI வேர்ல்டு கப் சீரீஸில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்தியன் டீமில் இடம் பிடிச்சிருந்தாரு. அவரும் அந்த சீரீஸில் வெறும் 2 மேட்சஸில் மட்டும்தான் ப்ளே பண்ணார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த 2011 வேர்ல்டு கப் சீரீஸ்க்கான இந்தியன் டீம் ஸ்குவாடை செலக்ட் பண்ணதே நம்ம கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் தலைமையிலான செலெக்ஷன் கமிட்டி தான் அப்படின்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். தென் அதுக்கப்புறமா 2013 நடந்த ICC சாம்பியன்ஸ் டிராஃபி சீரீஸில் தமிழ்நாட்டில் இருந்து அஸ்வின், தினேஷ் கார்த்திக், முரளி விஜய் அப்படின்னு 3 பிளேயர்ஸ் ப்ளே பண்ணாங்க. அதில் அஸ்வின் மற்றும் தினேஷ் கார்த்திக் இவங்க 2 பேர்த்துக்கும் எல்லா மேட்சஸ்லையுமே ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ஆனால் இந்த 2024 நடந்த T20 வேர்ல்டு கப் சீரீஸை ஜெயிச்ச நம்ம இந்தியன் டீமில் ஒரு தமிழ்நாடு பிளேயர் கூட கிடையாது. இது தமிழ்நாடு கிரிக்கெட் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன குறையாக தான் பார்க்கப்படுது. ஆனால் இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரவிச்சந்திரன் அஸ்வின், தினேஷ் கார்த்திக் இவங்களுக்கு அடுத்தபடியாக இந்தியன் டீமில் இடம்பெற அளவுக்கு எந்த ஒரு பிளேயரும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை அப்படின்றது தான். ரீசெண்டாக கூட தமிழ்நாடை சேர்ந்த ஃபாஸ்ட் பவுலரான நட்ராஜன் ஒரு சில T20 மேட்சஸ்லையும் ODI மேட்சஸ்லையும் டெஸ்ட் மேட்சஸ்லையும் கூட ப்ளே பண்ணார். ஆனால் அதுக்கப்புறமா அவருக்கு டீமில் பெரிய அளவுக்கு வாய்ப்பு அளிக்கப்படலை. ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு சில அரசியல் காரணங்கள் மற்றும் கிரிக்கெட் பாலிடிக்ஸ் அப்படின்னு பல விஷயங்கள் பின்னாடி இருந்தாலும் அவரோட ஃபார்ம் மேலேயும் அவரோட ஃபிட்னஸ் மேலேயும் ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்திருக்கு. இப்போ கூட சாய் சுதர்ஷன் பேட்டிங்லையும் ஷாய் கிஷோர் பவுலிங்லையும் இந்தியன் T20 டீம் ஸ்குவாட்ல இடம் பிடிக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. என்னதான் அவங்க ஒரு சில மேட்சஸ்ல நம்ம இந்தியன் டீமுக்காக அவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னாலுமே இந்த T20 வேர்ல்டு கப் சீரீஸ்க்கான ஸ்குவாட்ல மற்ற பிளேயர்ஸ் கூட போட்டி போட்டு அவங்களால செலக்ட் ஆக முடியல. இருந்தாலும் அடுத்து நடக்க போற சிம்பாப்வேவுக்கு எதிரான T20 சீரீஸ்க்கான ஸ்குவாட்ல சாய் சுதர்ஷன் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா சேர்க்கப்பட்டிருக்காரு. ஏன் அஸ்வின், தினேஷ் கார்த்திக் அடுத்தபடியா தமிழ்நாட்டில் இருந்து டேலண்டடான எந்த பிளேயர்ஸுமே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. அதுக்கு நம்ம IPL சீரீஸையே நம்ம ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக சொல்லலாம். IPL இருக்கக்கூடிய 10 டீம்ஸில் எல்லா டீம்ஸ்லையுமே மினிமம் ஒரு தமிழ்நாடு பிளேயராவது இருப்பாங்க, CSK டீமை தவிர. என்னடா இது, IPLல CSKன்னு பேரை வச்சுக்கிட்டு அவங்களே ஒரு தமிழ்நாடு பிளேயர் கூட எடுக்கல, அப்புறம் இப்படி இந்தியன் டீம்ல தமிழ்நாடு பிளேயருக்கு இடம் கொடுப்பாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். சரி, நம்ம CSK டீம்ல தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் எடுக்காம இருக்கிறதோ ஒரு விதத்துல நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா என்னதான் இவங்க தமிழ்நாட்டில இருந்து பிளேயர்ஸ் எடுத்தாலும் அவங்கள பெஞ்சில் தான் உட்கார வைக்க போறாங்க. அதுக்கு அவங்க வேற டீம்ஸ்க்கு போனாலும் அவங்க ப்ளே பண்றதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எது எப்படியோ அடுத்த வேர்ல்டு கப் சீரீஸ்க்கான இந்தியன் டீம் ஸ்குவாட்லையாவது ஒரு தமிழ்நாடு பிளேயராவது இடம் பிடிக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு சின்ன ஆசையாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் கைஸ்.